டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த். ஸோ இது வந்து ஒரு எர்த்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எர்த்தோட ஒரு சைடு ஏ, அதோட ஆப்போசிட் சைடு வந்து பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு சைட்ல இருந்துமே நம்ம ஒரே ஆப்ஜெக்டான மூன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை டிஸ்டன்ஸ்ல இருக்க ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்காக லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எர்த்ல இருந்து மூன்ல இருக்க டிஸ்டன்ஸை தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இதை வந்து டைரக்டா மெஷர் பண்ண முடியாது பிகாஸ் இட் இஸ் வெரி டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்ப ஆங்கிள் தீட்டா வந்து சின்னதாகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியும் அப்படின்னா நம்மளாவே இமேஜினரி ஆட்டி ஏல இருந்து ஒரு லைன் வரையிடும். அதுல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது θ1 அப்படிங்கிறோம். லைக்வைஸ் பில இருந்து ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சிக்கிறோம். அதுல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறது நம்ம அதை θ2 அப்படிங்கிறோம். ஸோ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் சம் ஆஃப் exterior angle is equal to interior angle, that is θ1 plus θ2 is equal to θ. Theta is equal to opposite side AB by adjacent side AM. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த AM அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்ராக்சிமேட்டா ஈக்குவலா இருக்குது அப்படின்னா இந்த எம்சிக்கு அப்ராக்சிமேட்டா ஈக்குவலா இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா θ is equal to AB by MC இருக்கிற அதாவது AM இருக்கிற இடத்துல MC போட்டுக்கிறோம். therefore MC is equal to AB by θ. நமக்கு இந்த AB and θ அப்படிங்கிற வேல்யூ தெரியும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் வந்து MC நம்மளால கால்குலேட் பண்ணிக்க முடியும்.